இலவசங்களை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு காசு இருக்குது, ஆனா மக்களுக்கு சேவை செய்கிற செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்க உங்களுக்கு காசு இல்லையா அப்படின்னு சொல்லி காட்டமான ஒரு கேள்வியை தமிழக அரசை நோக்கி எழுப்பி இருக்கிறாங்க. நண்பர்களே, நாம இந்த கேள்வி கேட்டோம் நினைச்சிடாதீங்க. உச்ச நீதிமன்றம் நேற்றைய தினம் இந்த கேள்வியை தமிழக அரசை நோக்கி எழுப்பி இருக்குது. 2018 ஆண்டு செவிலியர்கள் தொடர்பான ஒரு வழக்குல சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குச்சு. அந்த தீர்ப்பின்படி தமிழக அரசு தமிழகத்தில் பணியாற்றுகிற அரசு செவிலியர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல நிரந்தரமான பணியாளர்களுக்கு என்ன சம்பளமும் என்ன பெனிஃபிட்ஸும் கொடுக்குதோ அதே பெனிஃபிட்ஸையும் சம்பளத்தையும் கான்ட்ராக்ட் செவிலியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்குச்சு. அதை முதல்ல ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன தமிழக அரசு அதற்கு பிறகு அவங்களுக்கு அந்த சம்பள உயர்வை கொடுக்கவில்லை, பெனிஃபிட்ஸை கொடுக்கவில்லை. இந்த வழக்கை மீண்டும் விசாரித்து உயர்நீதிமன்றம் கண்டிப்பாக நீங்க கான்ட்ராக்ட் செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளத்தையும் பெனிஃபிட்ஸையும் கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பளிச்சது. ஆனா அதையெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு இன்றைய தமிழக அரசு மேல உச்சநீதிமன்றத்தில் ஒரு அப்பீல் ஒண்ண போட்டாங்க. அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் தான் பயங்கர கடுப்பாகி இந்த கேள்வியை எழுப்பி இருக்குது. இலவசத்தை எல்லாம் வாரி வாரி வழங்குறீங்க மக்களுக்கு, எலெக்ஷன் சமயத்துல பயங்கரமா காசை வாரி இறைச்சு செலவு பண்றதுக்கெல்லாம் உங்களுக்கு காசு இருக்குது, ஆனா மக்களுக்காக சேவை செய்கிற செவிலியர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு காசு இல்லையா அப்படின்னு சொல்லி காட்டமான ஒரு கேள்வியை தமிழக அரசை நோக்கி எழுப்பி இருக்குது. நண்பர்களே, தமிழக அரசு மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. நம்முடைய மனசாட்சியை தட்டி எழுப்ப வேண்டாமா இந்த கேள்வி? தமிழகத்துல அரசாங்கம் இலவசங்கள் அப்படிங்கிற பெயர்ல மக்களுக்கு வாரி வாரி இறைக்கிறதையும், அது யாரு பணம்? நம்ம பணம், பொதுமக்களுடைய பணம், நம்முடைய வரி பணம். அதை வாங்கி தங்களுடைய சொந்த காசுங்கிற மாதிரி வாரி வாரி இறைச்சிட்டு ஓசியில போறீங்களா கேள்வி கேட்கிறாங்களே, அப்படிப்பட்ட அரசு பெருமக்கள் இந்த மக்களுக்காக பணியாற்றுகிற செவிலியர்களுக்காகட்டும் பிறருக்காகட்டும் சம்பளத்தை சரியானபடி வழங்குவதற்கும் சரிசமமான சம்பளத்தை கான்ட்ராக்ட் செவிலியர்கள் என்ன கேட்கிறாங்க? எப்படி நிரந்தரமான செவிலியர்கள் வேலை செய்யறாங்களோ அதே வேலை பழுதான் எங்களுக்கும், அதனால எங்களுக்கும் அதே சம்பளத்தை கொடுங்க, அதே பெனிஃபிட்ஸ் கொடுங்கன்னு கேட்கிறாங்களே, இதை வழங்க அரசு மறுப்பது நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மனசாட்சி உள்ள ஒவ்வொரு தமிழனுடைய மனசுலையும் எழுப்பி இருக்குது இந்த உச்சநீதிமன்றம் எழுப்பி இருக்கிற கேள்வி. நான் கேட்கறது சரிதானே? நீங்களும் சிந்தித்து உங்களுடைய பதில் என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க நண்பர்களே.